கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூன் மாதம் 26ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு குமரி மாவட்டம், நாகர்கோயில் மற்றும் திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் அதை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நற்செய்தி. இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நம்முடைய குளச்சல் பகுதியில் உள்ள SS ஆடிட்டோரியத்தில் வைத்து கடல் தொழில் செய்கிறவர்களுக்காக ஒரு விசேஷித்த ஒரு கூட்டம் ஒன்று நம்முடைய தேவனின் அன்பு ஊழியங்கள் மூலமாக நாம் நடத்துகிறோம். அடிமை இப்பொழுது இங்கே குளச்சலுக்கு வந்திருக்கிறேன். ஸோ இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நடக்கிற இந்த கூட்டத்தில் ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் கடல் தொழில் செய்கிறவங்க மட்டும்தான் வரணுமான்னு. இல்லை, தொழில் செய்கிற யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளலாம். இல்லை, தொழில் செய்ய விருப்பமாக இருக்கிறோம், செய்யலாமான்னு யோசிக்கிறோம் அப்படின்றவங்க எல்லாரும் இன்னைக்கு காலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யம்னா ரிச்சஸ், கனம் அப்படின்னா ஹானர். ரிச்சஸ் அண்ட் ஹானர், இந்த 2 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறாரு. இது யாரிடத்திலிருந்து வரோம்னா ஆண்டவரிடத்திலிருந்து தான் வரும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறது என்று வேதம் சொல்கிறது. ஸோ எந்த நன்மையான ஈவா இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், செல்வங்களாக இருந்தாலும், பெயரும் புகழுமாக இருந்தாலும் அது பரலோகத்தின் தேவன் கொடுக்காம நம்மால பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே தான் இந்த வசனம் சொல்ற ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, உம்மிடத்திலிருந்து வருகிறது. அப்போ இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிற ஆண்டவரிடத்துல தான் நம்ம போய் நிற்கணும். டெய்லி, ஆண்டவரே அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு தாரும், நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன், வறட்சியில் இருக்கிறேன், பஞ்சத்தில் கிடக்கிறேன், கடனில் கிடக்கிறேன், தரித்திரத்தில் கிடக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்து என்னையும் ஒரு ஐஸ்வர்யவானாய் நீர் மாற்றும். நானும் 4 பேர் போல எங்கள் கிராமத்தில், எங்களுடைய பட்டணத்தில், எங்கள் சிட்டியில், எங்கள் ஊரில் நல்லா சம்பாரித்து ஒரு நல்ல வீடு வாசல் எல்லாம் வச்சு கௌரவமாக வாழணும். ஆண்டவரே, எனக்கும் ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை தார, நானும் பெயரோட புகழோட வாழணும். நாங்கள் என்ன பாவம் பண்ண ஆண்டவரே, என் பிள்ளைங்க என்ன பாவம் பண்ணாங்க, நாங்கள் வேதனையோடு இருக்கிற ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் நீங்கள் இருக்கிற இடத்துல உன் தரித்திரத்தை மாற்றி உன்னை செல்வசீமானாக ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். வேதம் சொல்கிறது, அவர் ஐஸ்வர்ய சம்மனராய் இருந்தும் உன் தரித்திரத்திலிருந்து உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்ற ஐஸ்வர்ய தெய்வம் தரித்திரரானார். இதை நீங்கள் நம்புங்க. அதை நிமித்தம் நீங்கள் சொல்லணும், நான் தரித்திரனா இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் சிலுவையில் அவர் தரித்திரரானார். இதுக்கு மேலே நான் தரித்திரன் இல்லை, நான் பஞ்சத்தில் இருக்க மாட்டேன். விசுவாசத்தோட இன்னும் ஊக்கமாக ஜெபிச்சுட்டு காரியங்களை செய்யுங்க, தொழிலை செய்யுங்க, வியாபாரத்தை செய்யுங்க, ஊழியத்தை செய்யுங்க, வேலையை செய்யுங்க. கர்த்தர் இன்று முதல் உங்களுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்து சம்பத்தை தேசத்தில் பெருக பண்ணுவார். கடன்களை எல்லாம் அடைச்சி கூடக்கூடிய மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். உங்களை ஆண்டவர் ஐஸ்வர்யவானா வச்சிருக்கிறது எதுக்குன்னா, உங்க வீட்டில் உள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்க உதவி செய்து அந்த பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்கள ஆளாக்கி அவங்களையும் நீங்க கை தூக்கி விடணுன்றதுக்காக தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறாரு. காண்கிற உன் சகோதரனை நீ நேசிக்காம காணாத தேவனை எப்படி நேசிப்ப? உன் பிள்ளைகள் படிக்கிறது மாதிரி உன்னுடைய உடன்பிறப்புகளுடைய பிள்ளைகள் படிக்க முடியலைன்னா, படிக்க வைக்க வாய்ப்பு இல்லைன்னா நீங்க படிக்க வைங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த செய்தியை கேட்க அநேக கடல் தொழில் செய்கிற பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்தாங்க கடலோர பகுதிகளில் இருந்து. அதுல ஒரு சகோதரி கொஞ்சம் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதிச்சு நல்லா வச்சிருக்கிறாங்க. அந்த சகோதரியுடைய தங்கச்சின்னு நினைக்கிறேன், தங்கச்சி அக்காவும், அவங்க ரொம்ப ஏழ்மையிலையும் வறுமையிலையும் இருக்காங்க. அவன் தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளையை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலையில அவனையும் கடல் தொழிலுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது இந்த செய்தியை கேட்ட இந்த சகோதரி என்ன பண்றாங்க, ஐயா சொன்னார்ல, நம்மள ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிற நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரியுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு உதவி செய்து அவங்களையும் தூக்கி விடணும்னு சொல்லி ஐயா சொன்னார்ல. அதனால அவங்க வறுமையோடு இருந்த அவங்க சகோதரி இடத்துல போய் சொல்றாங்க, நீ பிள்ளைய கடல் தொழிலுக்கு ஒன்று அனுப்பாத, அவன் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளை, அவனுக்கு படிப்பு செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவன் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துட்டான்னா அவன் குடும்பத்தில் உள்ள கஷ்டம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரியுடைய பிள்ளையை இவளே தன்னுடைய செலவில் இவளும் புருஷனும் பிள்ளைகளுமாய் சேர்ந்து அந்த தம்பியை படிக்க வச்சாங்க.
அவன் படிக்க வச்ச ஸ்கூல் முடித்து காலேஜ் முடித்து எல்லாம் நல்லா முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் நான் நினைக்கிறேன் நாகர்கோவில் ஜெபகோபுரத்துக்கு போயிருக்கும்போது ஒரு முறை அவங்க வந்து ஜெபிக்க வந்திருந்தாங்க. இந்த நீங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய சகோதரி பிள்ளையை நான் படிக்க வச்சுட்டேன், ஒரு வேலை மட்டும் கிடச்சிருச்சுன்னா அந்த குடும்பம் எப்படியாவது முன்னேறிடும், ஆண்டவர் கை தூக்கி விடணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர்னாங்க. அந்த தம்பியும் கூட்டுட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு நான் நல்லா ஜெபம் பண்ண ஆண்டவரிடத்துல கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், உன்னை தேசங்களுக்கு கொண்டு போய் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். இந்த ஜெபத்திற்கு பிறகு இன்னைக்கு கர்த்தர் அவரை அரபு தேசத்தில் ஒரு நல்ல வேலையில கொண்டு போய் சேர்த்து அவங்க தாய் தகப்பனை நல்ல செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக வச்சு ஐஸ்வர்ய சமணர்களாய் மாற்றி இருக்கிறார். எதுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க மட்டும் நல்லா இருந்தா போதுன்னு நினைக்காதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கும்படி அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மிடத்தில் வருகிறது என்று சொன்னீரேன். இன்றைக்கு ஐஸ்வர்யம் இல்லாமல், செல்வங்கள் இல்லாமல், கடனிலேயும் கஷ்டத்திலேயும் அதை தொடர்ந்து அவமானத்திலையும் இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். அவர்கள் ஒவ்வொருவருக்காக நீர் சிலுவையிலே தரித்திரர் ஆயிருக்கிறேன். இன்னைக்கு பிறகு என் பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் மாறும்படிக்கு வரத்துள்ள பலன் அவர்களுக்கு கிடைக்கட்டும், நிரந்தர வேலை கிடைக்கட்டும், வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் உண்டாகட்டும், ஊழியத்தில் ஆத்தும அறுவடை உண்டாகட்டும். என் பிள்ளைகளை படிக்கிற படிப்பு என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறேன். படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கும்படியான வழிகளை கர்த்தர் திறப்பீராக. மனுஷர் கண்களில் தயவு கிடைக்கட்டும். படிப்பு முடிச்சு வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டி நல்ல ஒரு சம்பளத்தில் அவன் பிள்ளைகளை நீங்க செட்டில் பண்ணி இனி அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா கஷ்ட நஷ்டங்களை அவங்களே சுமந்து குடும்பத்தை தூக்கி விடும்படி கர்த்தர் அவர்கள் மேல் உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவீராக. தடைகள் நீங்கி பிள்ளைகள் முன்னேறட்டும். ஒருவரும் அவமானத்தோடு இருக்கக்கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒருவரும் இனி யார்கிட்டையும் போய் கையேந்தாத அளவுக்கு பரலோகத்தின் தேவனே இவர்களை ஐஸ்வர்ய சமணர்களாய் மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பார். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்ற வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.